கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க மவன அந்தர் பல்ட்டி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாக்குத்தட்டு தயாரிக்கிற மிஷின், பேப்பர் தட்டு தயாரிக்கிற மிஷின், தொன்னை மிஷின், டீ கப் மிஷின் எதுனாலும் நம்ம கம்பெனி கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறோம். தட்டு மொத்தமாக வேணும்னாலும் நம்ம கம்பெனியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாக்கு மட்டை. இப்போ பாக்கு மட்டை எப்படின்னு கேட்டால், நம்ம எப்படி மிஷின் வைக்கிறதுக்கு மிச்சதுக்கெலாம் நம்ம இடத்த ஸ்டடி பண்ணுறோமோ அதே மாதிரி பாக்கு மட்டையை தேவையான அளவு அடுக்கி வைக்கக்கூடிய இடத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். ஏன்னா பாக்கு மட்டைகள்லாம் அடுக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கக்கூடாது. ஏன்னா உள்ள காற்றோட்டம் இல்லாமல் பாக்கு மட்டைகள் வந்து இறங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகாமல் ஒன்றோட ஒன்று மேலே அமுக்கணுன்னே கீழே இருக்க மட்டைகள்லாம் அவிஞ்சு கருப்பாக போய் ஃபங்கஸ் ஆகிடும். அப்படிங்கும்போது பாக்கு மட்டை இப்போ படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே ஸ்டைலில் நம்ம பாக்கு மட்டைகளை அடுக்கி வைக்கிறதுக்கு போதுமான இடம் இருந்தால் நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மட்டைகள் வந்து கிடைக்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அதுக்கு தேவையான ஸ்டோரேஜ் வைக்கக்கூடிய இடத்த நம்ம தயார்படுத்தி வச்சுக்கிறணும். அப்படின்னா தான் இந்த தொழிலை நீங்கள் தொடர்ச்சியாக 12 மாதங்களும் நீங்கள் ரன் பண்ண முடியும். அப்போது தட்டு வைக்கிறதுக்கு தேவையான இடத்த எப்படி ஒதுக்குறோமோ, மிஷின் வைக்கிறதுக்கு ஒதுக்குறோமோ, அதே மாதிரி பாக்கு மட்டைகளாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்காமல் வெர்டிக்கல் டைப்பாக வைக்கிறதுக்குள்ள இடத்தையும் ஒதுக்கணும். என்றும் உங்களுடன் நன்றி, வணக்கம்.